கண்டிப்பா வந்து தீபக் வந்து ஃபேஸ் பண்ணது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான். இன்னொன்று இந்த டிஸ்டர்ப்டு தாட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, ஓ நான் அவ்வளோ மோசமானவன்லாம் இல்லையே, என்னையே இப்படி சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது அவரோட அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா, சுஞ்சிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்க போடுற வீடியோ கரெக்ட் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு வியூஸ் அதிகமாகுது. ஓகேங்களா, அதனால தான் அவங்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமாகறாங்க. அப்போது அவங்களோட கண்டென்ட் என்னன்னா, நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக சொல்லணும்னு அவங்க நிற்கிறாங்களே, அதே மாதிரி தீபக்கும் நின்றுருக்கு. எத்தனையோ பேர் பஸ்ஸில் பண்ணுறாங்க தான், பட் அதுக்கான ஆட்டிடியூட் தீபக் கிட்ட பார்த்த மாதிரி இங்கே யாருக்குமே தெரியல. பஸ்ஸில் அந்த பொண்ணு வந்ததுக்கு ரீசனே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இருந்திருக்குமோன்னு தான் தெரியுது. நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கேமரா பார்த்தோன்னே அவர் அப்படி திரும்பியிருப்பார். இவ்வளோ ஒரு தப்பான ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்து அட்ரஸ் பண்ணது இங்கே பெரிய தப்பு. எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஒரு முகசுளிப்போ இல்லை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதோ இல்லை தள்ளி விடுறதோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறதோ அவங்க செய்யலை. செந்தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு யாரை மீட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, மனநல ஆலோசகர் காயத்ரி பாண்டியராஜனை தான் நம்ம மீட் பண்ண போறோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். ரீசெண்டாக எல்லாரும் பார்த்துருப்போம், இந்த கேரளாவில் பஸ்ஸில் இந்த இஷ்யூ நடந்தது, ஒரு கேர்ள் வீடியோ எடுத்து. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு, அந்த பொண்ணு சைடு, இன்னொன்று தீபக், சிம்ஜிதா அண்ட் தீபக் ரெண்டு தான் நம்ம பார்க்கணும். ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், லைக் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நம்ம ஆல்ரெடி அதை பண்ணிகிட்ருக்கோம், அதை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுன்ற ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு பார்த்திங்க அப்படின்னா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்ருக்கேன், அதில் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற ஒரு தரப்பு. இப்போ நிறைய அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் நிறைய பேர் இந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மெயின் ஃபோக்கஸே இந்த பப்ளிக் பீப்புள் தான். லைக் ஒரு மக்கள் கூடுற இடத்துல பண்ணுறது, மக்கள் இருக்கிற இடத்துல பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என்டர்டைன்மெண்ட்டுன்ற பேரில் அது ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரமாட்டிக் சிச்சுவேஷனாக போயிட்டுருக்கு. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னோட பார்வையில் இருக்குது. அவங்க வந்து ஆக்சுவலாக சைக்காலஜி படிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும்ல ஆக்சுவலாக, ஸோ இவங்க வேணும்ட்டே தான் இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருக்கோம்ல. ஸோ எல்லாரும் வந்து, ஆனால் ரெண்டு கமெண்ட் வந்தது, லைக் ஒன்று வந்து அவங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து மாதிரி வைரலுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லி. மேபி எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சைக்காலஜி படிச்சிருக்காங்க, ஸோ அவங்களுக்கு தெரியும் அவங்க வேணும்ட்டே தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி என்ன மேம் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் சைக்காலஜி படிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்களா, இல்லை தியரி மட்டும் படிச்சுட்டு நான் சைக்காலஜி படிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது அப் டு ஹர். ஓகேங்களா, இப்போது ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி கண்டென்ட் போடுறாங்கல்ல, அது ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டை தாண்டி பிஸ்னஸாக மாறுது. ஏன்னா எல்லாருமே என்ன ஆகுறோம் அப்படின்னா, ஒரு வீடியோ போட்டு நம்ம அதில் எப்படியாவது சம்பாரித்து பெரிய ஆள் ஆகிடணும். ஏன்னா அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நடக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நான் காசை சம்பாதிக்கணும்னு நினைப்பேனா, இல்லை என்னோட பாலிசி எனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கே அதை நான் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னான்னு கேட்டிங்கன்னா, இங்கே நிறைய பேருக்கு நான் சீக்கிரமாக முன்னேறிடணும், நான் சீக்கிரமாக அடுத்த நிலைமைக்கு போகணும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க நிறைய கண்டென்ட் க்ரியேட்டர் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதை தாண்டி யூடியூப்பில் சம்பாரித்து நான் வீடு வாங்கிட்டேன், யூடியூப்பில் சம்பாரித்து நான் கார் வாங்கிட்டேங்கிறதையும் போடுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, எனக்கு பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன தோணும், ஓ யூடியூப்பில் சம்பாரித்து நம்மளால் வாங்க முடியுமா, அப்போ நம்ம ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணோம். அந்த கண்டென்ட்டில் இங்கே யார் அஃபெக்ட் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த கண்டென்ட் வந்து போய் மக்களை சேருது, எனக்கு இங்கே காசு வருது, என்னோட வியூஸ் அதிகமாகுது, என்னோட லைக்ஸ் அதிகமாகுது. அப்போது இங்கே என்டர்டைன்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அது என்ன ஆகுதுன்னா கமர்ஷியல் பிஸ்னஸாக மாறிட்டு போகுது. அந்த கமர்ஷியல் பிஸ்னஸ் மற்றவங்களோட இடத்துலேருந்து பார்க்க மாட்டேங்குது, தான் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் சோபர், அதாவது போதைன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இங்கே மேக்ஸிமம் எல்லாராலையுமே வர விஷயமா இருக்குது. எல்லாருக்கிட்டையுமே அந்த விஷயம் இருக்குது. அந்த போதைங்கிற அந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வியூஸ் வந்துருச்சு, லைக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அது கைண்ட் ஆஃப் போதையாக மாறுது. அப்போது நம்ம அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவங்க என்ன நினைக்கிறாங்கலாம் தெரியாதுல்ல, நம்மளுக்கு வியூஸ் வருதா, லைக்ஸ் வருதா, நம்ம கண்டென்ட் போய் ரீச் ஆச்சா அப்படிங்கிற தாட் மட்டும்தான் இருக்குமே தவிர, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற தாட்லாம் இங்கே இருக்கிறது இல்லை மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸருக்கு.
ஓகே, அந்த வீடியோ பார்த்து ஆக்சுவலாக அடுத்த நாளே ரொம்ப வைரலாகி அவர் இது பண்ணி இறந்துட்டாரு. ஸோ சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஆக்சுவலாக வந்து அவருக்கு ஒரு சப்போர்ட் இருந்தது. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி பார்த்துக்கலாம் வேற பார்த்துக்கலான்ட்டு. பட் அந்த டைமில் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து ஆக்சுவலாக நீங்களா இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? எப்படி இருக்கணும் ஆக்சுவலாக? கண்டிப்பா வந்து தீபக் வந்து ஃபேஸ் பண்ணது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் தான், சரிங்களா? அது டிஸார்டர்னு நம்ம சொல்ல மாட்டோம். அந்த சிச்சுவேஷன்ல நடந்த விஷயத்த அவரால் ஹேண்டில் பண்ண முடியலன்னு தான் நம்ம சொல்லணும். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு டெக்ஸ்டைல் ஃபார்மில் இருக்கிற ஒரு சேல்ஸ் மேனேஜர். அவர் கீழே குறைஞ்சது ஒரு 10 பேர் 20 பேர் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல இப்படி ஒரு வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அந்த வீடியோவை நானும் பார்க்குறேன், என்னை சுற்றி இருக்கவங்களும் பார்க்குறாங்க. அப்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க? என்னை வந்து இந்த சமூகத்திலிருந்து தள்ளி வச்சுடுவாங்களா, அதாவது ஐசோலேட் பண்ணிடுவாங்களா? இன்னொரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஐடென்டி கொலாப்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் சைக்காலஜிக்கல். என்னோட அடையாளம் இங்கே செதஞ்சிருச்சு, இனிமேல் என்னை பார்க்குறவங்க எல்லாரும் தப்பாக தான் பார்ப்பாங்க, இதுக்கப்புறம் இதை மாற்றுறதுக்கு வழி கிடையாது அப்படிங்கிற ஒரு தாட்டு. இன்னொன்று இந்த டிஸ்டர்ப்டு தாட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க? அந்த கமெண்ட்ஸ் கீழே ஒன்று வருதுல்ல, அந்த கமெண்ட்ஸ் படிக்க படிக்க நம்மளுக்கு என்ன தோணும்னா, ஓ நான் தப்பானவனா, செல்ஃப் டவுட் வந்துடும். ஓ ஏன் இப்படி போட்டிருக்காங்க, ஓ நான் அவ்வளோ மோசமானவன்லாம் இல்லையே, என்னை ஏன் இப்படி சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது அவரோட அந்த ஸ்ட்ரெஸ் என்ன ஆகிடும் அப்படின்னா, அவரை மீறி, அதாவது அவர் சூசைட் பண்ணிக்கணும்னு பண்ணிக்க மாட்டார், அவரோட வேதனை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த சிச்சுவேஷனுக்கு அவரை தள்ளியிருக்கும். அது என்ன சொல்லலாம் அப்படின்னா அந்த எஸ்கேபிசம். இந்த சுற்றி நடக்கிற விஷயத்த என்னால் தாங்க முடியல, அதுக்கு தற்கொலை எனக்கு ஒரு பெரிய எஸ்கேபிசமாக இருக்கும், தற்கொலை பண்ணிக்கிட்டே நான் ஓகேவா ஆயிடுவேன், யாரும் அதை பற்றி பேச மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்ததுனால அவர் அந்த இடத்துக்கு போயிருக்கலாம். மோஸ்ட்லி தற்கொலை பண்ணுறவங்க எல்லாருமே அதை மட்டும் தான் நினைப்பாங்க. அந்த சிச்சுவேஷனை எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல, அதுக்கு இது ஒரு சொல்யூஷனாக இருக்குன்ற ஒரு தப்பான தாட்டில் தான் அவங்க அந்த இடத்துக்கு போகிறாங்களே. ஸோ அதை வந்து எப்படி தடுக்கலாம் நீங்கள்? அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது, சரிங்களா? அதாவது இப்போ தீபக் வந்து என்ன நினச்சிருக்கலாம்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்திருக்கு, ஆனால் இந்த சம்பவம் எனக்கானதல்ல. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது வந்து அதில் அவரை கொண்டு போய் அந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு. ஓ நான் தானே அது காரணம், என்ன தானே பேசுகிறாங்கன்றதை தாண்டி உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போது அதுக்கான விஷயங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களால் யோசிச்சிருக்க முடிஞ்சிருக்கும். அப்போது அது என்ன யோசிக்கணும்னா, இந்த சம்பவம் நடந்துருச்சு, பட் இந்த சம்பவத்தில் எனக்கான ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு மதிப்பு, என்னோட மதிப்பை எந்த இடத்துலையும் குறையலை, ஏன் மதிப்பை எனக்கு தெரியும். நிறைய பேர் நிறைய பேசலாம், சிலர் பாசிட்டிவ் பேசலாம், சிலர் நெகட்டிவ் பேசலாம், ஆனால் என்னோட விஷயம் என்ன, நான் யாருன்னு எனக்கு தெரியும், என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் நான் ப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு தாட் அவருக்கு வந்திருக்கலாம். பட் ஆனால் அது இன்னும் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு தாட் இவ்வளோ பேருக்கு பரவி ஒரு ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ரொம்ப சைக்காலஜிக்கலாக ஆனதுக்கப்புறம் தூக்கம் இருந்திருக்காது. அன்னைக்கு வேறு அவரோட பர்த்டே வேறு, சரிங்களா? அப்போ பர்த்டேங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு செலிப்ரேட் பண்ணியிருக்க வேண்டிய ஒரு விஷயம், செலிப்ரேட் பண்ணியிருப்பாரு. அப்போது ஒரு இந்த கால்ஸோ இல்லை மற்றவங்க கிட்டேருந்து வர விஷயங்கள் இருக்கும்ல, இந்த வீடியோ பார்த்தேன், சரி வீடியோ பார்த்துக்கலாம், ஆனால் மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவருக்கு வந்து நான் வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறேன்னு தான் நினைப்பாங்க. பட் ஆனால் அவருக்கு என்னென்னா அந்த விஷயத்தை திருப்பி ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி விடு, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா, நீ யாருன்னு தெரியாதா, அந்த பிள்ளை சும்மா அப்படி போட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதே என்னன்னா இவருக்கு ஒரு மாதிரியான நெகட்டிவ் தாட்டை தான் கொடுத்துருக்குமே தவிர அது ஒரு ஆறுதலாக இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாருன்னா ப்ராசஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இப்போ இவங்க கால் பண்ணுறாங்க, இவங்க இது பண்ணிருக்காங்க, நம்ம மேனேஜருக்கு போயிருக்குமா, நம்ம ஓனருக்கு போயிருக்குமா, நம்ம ஸ்டாஃப்ஸ்க்கு போயிருக்குமா, நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன், எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டை தாண்டி அவர் அந்த சூசைடல் போயிட்டார். அப்போது என்னன்னா இந்த சம்பவம் எனக்கு நடந்தது கிடையாது, இதுக்குள்ளே என்னை வைக்க வேண்டாம், நான் இதுக்காக நான் போராடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், அடுத்து என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன். இது வந்து ஏன்னா கேரளாவில் எல்லா பஸ்லேயும் சிசிடிவி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போது அதை பற்றி பேசியிருக்கலாம், இல்லை போலீஸ்க்கு ஏன் அவங்க போகலைன்னு இவர் கொஞ்சம் ஒரு தைரியமான ஒரு சூழ்நிலையை கையாண்டிருக்கலாம். பட் அதுக்கான சூழ்நிலையை அவர் சந்திக்கலைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த வீடியோ வைரல் ஆகிட்டோன்னே நெக்ஸ்ட் டே ஒரு வீடியோ போட்டுருந்தாங்க. ஸோ என்னென்னா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டால் தான் எல்லாருக்குமே தெரியும், ஸோ தெரிய பார்த்தினா தான் இந்த மாதிரி எல்லாரும் கேர்ள்ஸும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி இன்னும் ஆயிடுச்சுன்னா, ஸோ இவர் மேலே இன்னும் ஸ்ட்ராங்காக தப்பு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக. இல்லை இப்போ நீங்கள் சிம்ஜிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்க போடுற வீடியோ கரெக்ட் அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு வியூஸ் அதிகமாகுது.
ஓகேங்களா? அதனால தான் அவங்களோட ஃபாலோவர்ஸ் அதிகமாகுறாங்க. அப்போது அவங்களோட கண்டென்ட் என்னன்னா, நான் சொல்கிற விஷயத்த கரெக்டாக சொல்லணும்னு அவங்க நிற்கிறாங்களே, அதே மாதிரி தீபக்கும் நின்றுக்கலாம். நான் சொல்கிற விஷயம் கரெக்டு, நான் இது கரெக்டாக சொல்கிறேன். அப்போ நான் என்னோடதில் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படின்னா அவங்களும் அதில் தீபக்கும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். பட் சிம்ஜிதா என்னன்னா, ஓகே எனக்கு அது தோணுச்சு, நான் பண்ணேன், நான் செய்கிறேன், அதனால் நான் வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கே தெரியும், அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்க்குறேன். ஸோ அதில் எத்தனையோ பேர் பஸ்ஸில் பண்ணுறாங்க தான், ஓகேங்களா? ரொம்ப அப்யூஸ் பண்ணுற, ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணுறவங்களோ இல்லை எல்லாருமே இருக்க தான் செய்கிறாங்க. பட் அதுக்கான ஆட்டிடியூட் தீபக் கிட்ட பார்த்த மாதிரி இங்கே யாருக்குமே தெரியல, சரிங்களா? ஏன்னா ரொம்ப நார்மலாக அந்த இது நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கேமரா பார்த்தோன்னே அவர் அப்படி திரும்பியிருப்பார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் எல்லா இடத்துலையுமே அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இவங்க தான் போகிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுது, ஓகேங்களா? பட் அது என்னன்றது சிம்ஜிதாவுக்கு தான் தெரியும், தீபக் தான் தெரியும். பட் அது தப்பா சரியா அப்படிங்கிறத நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது. பட் என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, சிம்ஜிதா வந்து இதை அந்த இடத்துல ஒன்று என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, ஓகே இப்படி நடந்திருக்குன்னு அங்கே இருக்கவங்கள்ட்ட சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கலாம். அது லீகலாக போயிருந்திருக்கோம், கோர்ட்டை இன்வால்வ் ஆகிருக்கும், போலீஸ் இன்வால்வ் இருப்பாங்க. அப்போ அது நியூஸாக வரும்போது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. பட் இவங்களே ஒரு வெப்பனை கையில் எடுத்து அதை மக்கள்கிட்ட கொடுத்து இதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கொடுங்கன்னு சொன்னதான் இங்கே பெரிய தவறாக இருக்குது. அப்போவே வந்து அவங்க கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிடலாம், லைக் கண்டக்டர் கிட்ட, டிரைவர் கிட்ட வந்து. ஸோ அப்பயே வந்து ஏன்னா நம்ம நிறைய இப்போ நம்ம போகிற பஸ்லேயே அன்றாட பஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஏதாவது பிரச்சனை டக்குன்னு திட்டுறது, இல்லை எந்திரிச்சு போகிறது, இல்லை கண்டக்டர் சொல்லுது, பக்கத்து இதெல்லாம் நடக்குது. ஆனால் அதை ஏன் சிம்ஜிதா பண்ணலை அப்படிங்கும்போது தான் இங்கே நம்மளுக்கு ஒரு பெரிய டவுட் வருது. அப்போ சிம்ஜிதாவும் என்ன ஒரு நோக்கத்தில் இருந்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி நிறைய நடக்குது, அதை நம்ம அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். பட் அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தீபக்கோட இந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு அவங்க அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்றதை தாண்டி தீபக் எடுத்துக்கிட்டு அதில் ஸ்ட்ரெஸ் ஆனது தீபக் மட்டும் கிடையாது, தீபக் சுற்றி இருக்கவங்களும் தான், ஓகேங்களா? அப்போ தீபக் சைடு நியாயம் இருக்கா, சிம்ஜிதா சைடு நியாயம் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி ரெண்டு பேருமே சைக்காலஜிக்கலி இப்போ அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஒருத்தர் இருக்காங்க, ஒருத்தவங்க இல்லை, சரிங்களா? அப்போ இப்போ சிம்ஜிதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வீலாக் பண்ணுறது, போகிறது, வர்றது. எனக்கு தெரிஞ்சு பஸ்ஸில் அந்த பொண்ணு வந்ததுக்கு ரீசனே கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக இருந்திருக்குமோன்னு தான் தெரியுது, ஓகேங்களா? ஏன்னா அவங்க ஒரு அப்ராட்ல இருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஒரு பஸ்ஸில் போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கண்டென்ட் கிடைக்காதா, ஏதோ ஒரு கண்டென்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்றதுக்காக மேபி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கலாம், அது இது ஒரு கண்டென்ட்டாக இருந்திருக்கலாம். ஸோ இதுதான் விஷயமா இருந்திருக்கும். மோஸ்ட்லி வந்து என்ன ஆயிருக்குன்னா, இந்த இப்போ ஜட்ஜ்மெண்ட்லாம் வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த வீடியோ பார்த்தே வந்து கமெண்ட்ஸ்லேயே வந்து ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்லாம் வந்துடுது. லைக் தப்பு, கரெக்டு, தப்பு. இதனாலேயே வந்து மேபி அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி இது பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆமாம், அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், ஒரு குற்றச்சாட்டு அது உங்களுக்கு சம்மந்தமா இல்லையா அப்படிங்கிறதான் நம்ம யோசிக்கணும். இந்த குற்றச்சாட்டு வந்தோடனே அதுக்கு நான் தான் விக்டிம், நான் தான் கிரிமினல் அப்படின்னு நம்மளே போய் நிற்க முடியாதுல்ல. ஒரு குற்றச்சாட்டு வந்துருச்சு, சைக்காலஜிக்கலி நீங்கள் யோசிக்கும் போது என்னை ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அக்யூஸ் பண்ணுறாங்க, அது நானா இல்லையா அப்படிங்கிறத நான் யோசிக்கணும். அப்போது அடுத்த ஸ்டெப்பு லீகலாக போகணும், அடுத்த ஸ்டெப்பு இதை எப்படி கொண்டு போகலான்னு யோசிக்கணும். ஸோ இதுதான் அடுத்தடுத்து நம்ம போகிறதுக்கான விஷயங்கள். பட் இது இப்போ எங்கே ஆயிடுதுன்னா, குற்றச்சாட்டு, ஆமாம் நான் தான், எல்லாரும் என்னை தப்பாக பேசுகிறாங்க, ஆமாம் இனிமேல் எல்லாரும் என்னை தப்பாக பேசுவாங்க, இதுக்கப்புறம் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு, ஆமாம் என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ், நெகட்டிவ் அக்செப்டன்ஸ்லேயே போயிடுது. ஸோ அப்படி போக போக என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே நிறைய பேர் வீடியோஸில் வந்து இப்போது நிறைய பேர் பப்ளிக்கை போயிட்டு பண்ணுறாங்க, அவங்க பெர்மிஷனோட பண்ணுறாங்களா, பெர்மிஷன் இல்லாமல் பண்ணுறாங்களான்றது தெரியல. சில பேருக்கு அது ஓகேவாக இருக்குது, ஆனால் சில பேர் வெளியே சொல்ல முடியல. பட் அது நம்ம போயிட்டு அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னா, வரானுங்க எடுக்கிறானுங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ த கன்சர்ன் இஸ், ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி இண்டிவிஜுவல் ரைட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்போ தீபக் மட்டும் அந்த இடத்துல இருக்காரு, தீபக் மட்டும்தான் சொல்கிறாங்க. சிம்ஜிதா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வீடியோ, அந்த செகண்ட் வீடியோவில் இந்த மாதிரி பாலியல் குற்றங்க பாருங்கள் எப்படி ஹராஸ்மெண்ட்ஸ் நடக்குது, இந்த விஷயத்த வந்து நான் அட்ரஸ் பண்ணதில் எனக்கு என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? அப்போது அந்த இடத்துல சிம்ஜிதா என்ன பண்ணியிருக்கலாம், அந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துருக்கலாம் போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. உண்மையாலுமே அது ஹராஸ்மெண்ட்டாக உங்களுக்கு பட்டிருந்ததுன்னா அதை பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ சொல்கிறீங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ பட்டிருந்தா பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் சிம்ஜிதா வந்து அதை பற்றி யோசிக்கவே இல்லை. இன்னொன்று, அதில் ரொம்ப அவங்க ப்ரௌடாக வேறு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸை வச்சுருந்துருப்பாங்க.
நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்க, எனக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத ஒரு போல்டாக அவங்க ஹேண்டில் பண்ணாங்களா, இல்லை ரொம்ப ஜாலியாக க்ரியேட் பண்ணாங்களா, இல்லை என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இப்போ தீபக் இறந்ததுனால இப்போ தீபக் மேலே நம்ம ஒரு கன்சர்ன்குள்ளே வரோம். தீபக் ஒருவேளை இறக்கலைன்னா இது அவர் மேலே சாற்றப்பட்ட குற்றமாக மட்டும்தானே இருந்திருக்கும். அவர் கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலைஞ்சிட்டே இருந்திருக்கணும், எங்கே பார்த்தாலும் அவரை திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க, யாரை பார்த்தாலும் அவரை திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க. அப்போது அவர் அதை ஃபேஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப், இன்னும் ஒரு 20 வருஷமோ. அதாவது இப்போ ஒன்று உங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, மீடியாஸில் வர்றது வந்து இப்போ 1 மந்த் வைரல்னா 1 மந்த் அவ்வளோதான், அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்துடுது. ஆனால் நம்மளுக்கு கேரளாவில் நடக்குது, தமிழ்நாட்டில் பார்க்கும்போது அப்படி. பட் ஆனால் அந்த கோழிக்கோடில் கோவிந்தபுரத்தில் தீபக்குன்ற ஒரு ஆள் இந்த தப்பு பண்ணவராதானே சுற்றி பற்றி இருக்கிறவங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ அவருக்கு என்ன தோணிருக்குன்னா, இது அவ்வளோதான், நம்ம மேலே பட்ட கரை, இதை இனிமேல் தொடக்கவே முடியாது, அழிக்கவே முடியாதுன்ற ஒரு தாட் அவருக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் கண்டிப்பாக சம்ஜிதா தான். ஆனால் அந்த வீடியோ நம்ம பார்த்துருப்போம், எடிட் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் ஆக்சுவலாக, ஸ்லோ மோஷனு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகி இதெல்லாம் நிறைய வீடியோஸ்லாம் இந்த மாதிரி கேரளாவில் அது மாதிரி பஸ்ஸில் நடந்திருக்கு, நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் வந்து எடிட் பண்ண மாதிரி இருக்காது, ஜஸ்ட் அப்படியே வீடியோ எடுத்த மாதிரி அவங்க அப்யூஸ் பண்ணுற மாதிரியே தான் இருந்திருக்கும். இது வந்து எடிட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஃபுல்லாக வந்து எடிட் பண்ண மாதிரி தான். ஆமாம், அது நான் பார்க்கும்போதுமே சில இடத்துல வந்து இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக அது கண்டென்ட் க்ரியேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. இந்த அளவுக்கு செஞ்சுதா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இவ்வளோ ஒரு தப்பான ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு வந்து அட்ரஸ் பண்ணது இங்கே பெரிய தப்பு. ஏன்னா அதுக்கு டிசர்வா அப்படின்னு கேட்டால் அதுக்கு தீபக் வந்து டிசர்வ் கிடையாது. ஏன்னா அவரை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. ரொம்ப இப்போது நீங்கள் படியில் இறங்குறாங்க, அவங்க படிகிட்டே தான் நிற்கிறாங்க, அவங்க இறங்கும்போது பின்னாடி இப்படி வருது பஸ்ஸு, அவரும் பின்னாடி வராரு, அப்போ அந்த கை அவர் மேலே படுது. ஸோ அவங்க அப்படியே டக்குன்னு நகர்றாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் அங்கே நடந்திருக்கு. அப்போ அந்த இடத்துல தீபக்கோட தாட் ப்ராசஸ் ஒருத்தவங்கள போயிட்டு அப்யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருந்த மாதிரி தெரியல. அப்படி பார்த்தா அங்கிட்டு ஒரு பொண்ணு, அங்கிட்டு நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க, இங்கே ஒரு நிறைய பேர் இருந்தாங்க, உட்காந்துருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. அவர் பயங்கர டிப்டாப்பாக ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு தான் இருந்தார். சரிங்களா? அப்போது டிப்டாப்பாக ட்ரெஸ் போட்டவங்களாம் இங்கே அப்யூஸ் பண்ணுறது இல்லையா, ஹராஸ் பண்ணுறது இல்லையான்னா டிப்டாப்பாக போட்டவங்க தான் ஹராஸ் பண்ணுறாங்க. பட் அது யாருன்னு கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. இப்போ அந்த வீடியோ வைரல் ஆன அப்புறம் தீபக் இந்த சூசைட் பண்ண அப்புறம் வந்து நிறைய வீடியோஸ் வந்து எல்லாம் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. லைக் எப்படின்னா பஸ்ஸில் வந்து இந்த பெட்டி போட்டுக்கிட்டு போகிறது, தர்மாகோல் மாட்டிடு. ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸில் வந்து கேர்ள்ஸுக்கு சேஃபாக இருக்கணும், இவங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த ஒரு சேடான சுச்சுவேஷனில் இந்த மாதிரி காமெடியாக கண்டென்ட் பண்ணுறது வந்து அது தப்பா இல்லை சரியா, நீங்கள் அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சில பேர் அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான். சரிங்களா? பட் ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பதிவு படித்தேன். என்ன பதிவுன்னா, நேற்று கூட நான் பஸ்ஸில் போனேன், ஒரு பொண்ணு வந்து பிரேக் போட்டோன்னே என் மேலே விழுந்துட்டாங்க. நான் ஒன்றும் சொல்லலை, நான் பாட்டுக்கு வந்துட்டேனே, இதாங்க ஆண்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரிங்களா? பட் என்னன்னா இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறது வந்து பஸ்ஸில் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அப்படி நடந்துக்கிட்டாங்க, நம்மளே நிறைய பேர் பார்க்குறோம். அதுக்குன்னே சில பேர் கிளம்பி வராங்க. அப்போது ஆண்களுக்கு ஒரு விஷயம் படும்போது இருக்கிற அந்த தைரியம் ஒன்று கேட்குறதுக்கோ இல்லை ஒன்று பண்ணுறதுக்கோ இல்லை அதை பொறுத்து போகிறதுக்கோ இருக்கிற விஷயங்கள் வந்து பெண்களுக்கு உடல் ரீதியாக இருக்கிறது இல்லை. சரிங்களா? அப்போது பெண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க யாராவது நம்மளை அன்வான்டாக டச் பண்ணாங்கன்னா உடனே நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்ல, அதை செஞ்சுதான் பண்ணலை இந்த வீடியோவில். அதை பண்ணியிருந்தா கூட இது கண்டிப்பாக ஒரு ஹராஸ்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும். எந்த இடத்துலையுமே அவங்க வந்து ஒரு முகசுளிப்போ இல்லை ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறதோ இல்லை தள்ளி விடுறதோ இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சொல்கிறதோ அவங்க செய்யலை. ஸோ இப்போ ஆண்கள் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்னா, ஸோ ஓகே இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுக்கப்புறம், ஏன்னா நம்மளுக்கு ஒரு கண்டென்ட் கிரியேட் ஆனதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒரு விஷயங்கள் வரும். ஸோ அதனால அவங்க காமெடியாக பண்ணுறாங்களா இல்லை அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத தாண்டி இது தீபக்கான ஒரு நியாயம் கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த கேர்ளுக்கு வந்து 10 years ஜெயிலு சம்திங் ஏதோ சொல்லியிருக்காங்க. இல்லை, இன்னும் அது வந்து இது ஆகலை. ஓகேங்களா? இப்போ தான் 15 days ரிமாண்ட் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு. ஸோ அவங்களோட சைக்காலஜிக்கல் ஸ்டேட், மெடிக்கல் சப்போர்ட் அது எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது என்னன்றது முடிவு வரும். பட் ஆனால் இவங்கள பொறுத்த வரைக்கும், சம்ஜிதாவை பொறுத்த வரைக்கும் தற்கொலைக்கு தூண்டப்பட்ட குற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம். தற்கொலைக்கு தூண்டியிருக்காங்க. தற்கொலைங்கிறது தானாக வர்றது, அதுக்கு தூண்டி இருக்கிறதுக்கு ரீசன் அப்படிங்கிறதுனால அது கோர்ட்டு தான் என்ன லீகலாக எப்படிங்கிறது அவங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.